நீங்க அனுமதிக்கிறீங்களா? இது சார்ந்து எந்த ஒரு பதிவும், வழக்கும் இது எதுவுமே நீங்க முன்னெடுக்கிறீங்களா? இது ஒரு அனுமதிக்கிற மாரி இருக்கே அவங்க செய்யற அந்த ஒரு இத சொல்லும் போது அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, எங்க தன்னுடைய விஜயநகர ஆட்சி அதிகாரம் நம்ம கையை விட்டு போகுதோ, அதனால அவங்களுடைய இருப்பு கேள்விக்குள்ளாகும் போது இந்த மாதிரியான கேவலமான வார்த்தைகள் பாருங்க. இப்ப நீங்களும் நானும் பேசுறோம், என்ன வார்த்தைகள் பேசினாங்கன்னு சொல்ல முடியாத அளவுக்கு பேசுறாங்க அப்படின்னா ஏன்னா இதுல ஒண்ணு மட்டும் சீமான் தெளிவா ஒத்துக்கிறாப்புல. அவருடைய கடப்பார முன்ன கடப்ப வேலைக்கு செல்லும் பெண்கள் விபச்சாரிகள் என்று சொன்னது இந்த பிராமண கடப்பார. சீமானுடைய மனைவி வேலைக்கு போறாங்கன்னு நினைக்கிறேன். வேறாங்க அம்மா கர்ப்பப்பை எடுத்திருந்தா சீமா பையங்கிற பேரோடு வாழ்ந்துட்டு இருந்திருப்ப. கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் நாகம்மையார் அவருடைய முதல் மனைவி. நான் சங்கராச்சாரியார் மாதிரி ஊர் ஊரா விருப்பப்பட்டேன். அதுக்கு என் மனைவி நாகம்மை ஒரு பெரிய தடையா இருந்தா. அவ இறந்துட்டா, அதனால நான் இனிமேல் நிறைய ஊர் ஊரா சுத்தலாம். கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் தமிழ்நாட்டு படை அப்படின்னு சொல்லி ஒரு நூல் எழுதியிருக்காரு. அந்த கட்டுரையில இந்த இரங்கல் செய்தி வருது. அண்ணாதுரைக்கும் நடிகர் பானுமதிக்கும் இருக்கக்கூடிய உறவுகளை பத்தி பேசலாமா, இல்ல ஐயா கருணாநிதிக்கும் மத்த எல்லா அவருடைய பாலியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசலாமா, இல்ல அவருடைய மகன் அவருடைய பேரன் இந்த மாதிரியான இவங்களுடைய பாலியல் விஷயங்கள்லாம் பத்தி பேசினா அருவருப்பா இருக்கு. எங்களுக்கு அந்த மாதிரியான அரசியல் வேணாம். முதல்ல சவுத் இந்தியன் லிபரேஷன் ஃப்ரண்ட்டை ஆரம்பிச்சது யாரு? நடேச முதலியார் என்கின்ற தமிழர் ஆரம்பிச்சாரு. அந்த ஜிஓவை செயல்படுத்த முடியல. இடஒதுக்கீடுன்னு ஒண்ணு கொண்டு வரணும்னு நடேச முதலியார் பேசுனதை இவங்க செயல்படுத்தினாங்க. அந்த தீர்மானத்தை முதல்ல செயல்படுத்தி காட்டியது டாக்டர் பாஸ்பிராயன் அவர்கள் தான். ஏங்க ராஜாஜி கிட்ட கேட்டு 2வது கல்யாணம் 72 வயசுல பண்ணவர் தான் போய் பிராமண எதிர்ப்பு போராடுன்னு சொல்றீங்களா? எது பிராமணியம் தெரியுமா? அண்ணாதுரை தொடங்கிய கட்சியை கருணாநிதி அவர்கள் ஆட்டையை போட்டு, கருணாநிதிக்கு அப்புறம் முக ஸ்டாலின் அப்புறம் வருது, உதயநிதிக்கு அப்புறம் அவருடைய மகன் வருது. இதுதான் பிராமணியம். இதுதான் பிராமணியம். இந்த பிராமணியத்தை உடைக்கணும் திமுகவை உடைக்கணும். உங்களுக்கு சொன்னா நம்ம 1984 நினைக்கிறேன், பக்த வச்சிரம் அப்படின்னு சொல்லி ஒரு எம்எல்ஏ, தமிழ் எம்எல்ஏ, தமிழ் எம்எல்ஏ அவர் தமிழ்ல கர்நாடகா சட்டமன்றத்துல பதவி ஏற்கிறாரு. இத்தனைக்கு 1 கோடி பேர் கர்நாடகா மாநிலத்தை தமிழர்கள் இருக்காங்க. தமிழ்ல பதவி ஏற்கும் போது அவர் கழுத்துல துண்டப்படி நெருக்கிறான் கர்நாடகக்காரன். அப்ப ஆட்சியில எம்ஜிஆர் ஏதாவது பேசினாரா? சமத்துவம் தெரியாது. நீங்க என்ன நாங்க அரசியல் கட்சியில புதுசா பிராமணர்களை சேர்க்கிற மாதிரி பேசுறீங்க? அண்ணாதுரையே சொல்லிருக்காரு, திகால தான் பிராமணர்கள் சேர முடியாது, ஆனா திமுக பிராமணர்கள் சேரலாம். நீங்க உதாரணத்துக்கு பாருங்க, எஸ் வி சேகர், மைத்ரேயன், இவங்கெல்லாம் பிராமணர்கள் தானே. நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. தொடர்புக்கு 87 54 44 92 99. மீண்டும் மீண்டும் சித்தாந்த ரீதியாக பெரியாருடைய கொள்கை ரீதியா, கோட்பாடு ரீதியா நீங்க விமர்சனத்தை முன் வச்சுட்டே வரீங்க. ஆனா அவர்கள் இப்போது பேசியிருக்கிற இந்த ஒரு நிகழ்வுல சீமானை பாலியல் ரீதியாக வக்கிரமாக பேசுவதோ, தனிமனித தாக்குதல்கள் செய்யறதோ, இரட்டை அர்த்தங்கள்ல கேட்க முடியாத இரட்டை அர்த்தங்கள்ல பேசுறதோ, இப்படியான ஒரு போக்கை நீங்க அனுமதிக்கிறீங்களா? இது சார்ந்து எந்த ஒரு பதிவும், வழக்கும் இது எதுவுமே நீங்க முன்னெடுக்கிறீங்களா? இது ஒரு அனுமதிக்கிற மாதிரி இருக்கே அவங்க செய்யற அந்த ஒரு செயலுக்கு. இல்ல இப்ப பாலியல் சார்ந்து பேசுறதா இருந்தா இரு தரப்புமே பேசலாம். இப்ப அவங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை பத்தி பேசுறாங்க அப்படின்னா, இப்ப நாம ஈவே ராமசாமி அவர்கள் ஆரம்ப காலகட்டத்துல என்ன மாதிரியான வேலையை செஞ்சுட்டு இருந்தாரு, கல்யாணம் கட்டிய மணியம்மையார் அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவர் என்ன மாதிரியான இரங்கல் செய்திகள் வாசிச்சாரு, நாகம்மையார் அவருடைய முதல் மனைவி. நான் சங்கராச்சாரியார் மாதிரி ஊர் ஊரா விருப்பப்பட்டேன். அதுக்கு என் மனைவி நாகம்மை ஒரு பெரிய தடையா இருந்தா. அவ இறந்துட்டா, அதனால நான் இனிமேல் நிறைய ஊர் ஊரா சுத்தலாம். அவளுடைய மரணம், நாகம்மையின் மரணம் எனக்கு நலம் தருவதாக அப்படின்னு சொல்லியிருக்கிறாப்ல. இதுல என்ன அப்படின்னா, பிராமணர்களை எதிர்க்கக்கூடிய ஈவே ராமசாமி சங்கராச்சாரியார் மாதிரி ஏன் ஊர் சுத்தணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. சரி, இவர் ஊர் ஊரா சுத்தி என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. ஊர் ஊரா சுத்தி என்ன பண்ண போறாரு? தமிழர்கள்ல அந்த மகனை இந்த மகனை அப்படின்னு சொல்லி திட்டி ஒரு மேடை போட்டிருப்பாங்க. மேடையில பேசுவாரு, பேசுறதுக்கு காசு கொடுக்கணும், இவருக்கு வர போறதுக்கு காசு கொடுக்கணும். அதுவும் போக ஒரு பெரிய தராசு வச்சிருப்பாங்க. அந்த தராசுல ஒரு தரையில இவர் உட்கார்ந்து இருப்பாரு. இவர் எடைக்கு எடை மக்கள் அரிசி கொடுப்பாங்க, பருப்பு கொடுப்பாங்க, தானியங்கள் கொடுப்பாங்க, ஆடு மாடுகளை கொடுத்துருக்குறாங்க. மக்கள் கிட்ட இருந்து கொள்ளையடிச்சிட்டு போறது.
மக்கள் கிட்ட வந்து கொள்ளையடிச்சிட்டு போகுது. இதுக்குதான் வந்து ஊர் ஊரா சுத்தணும்னு நினைச்சது. பாலியல் விஷயங்கள் அப்படின்னா அண்ணாதுரைக்கும் நடிகை பானுமதிக்கும் இருக்கக்கூடிய உறவுகளை பத்தி பேசலாமா? இல்ல ஐயா கருணாநிதிக்கும் மத்த எல்லா அவருடைய பாலியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசலாமா? இல்ல அவருடைய மகன், அவருடைய பேரன், இந்த மாதிரியான இவங்களுடைய பாலியல் விஷயங்கள்லாம் பத்தி பேசினா வந்து அருவருப்பா இருக்கும். எங்களுக்கு அந்த மாதிரியான அரசியல் வேணாம். நாங்க எங்களுடைய சித்தாந்தம் என்ன அப்படின்னா, எங்களுடைய நிலைப்பாடு இந்த விஷயத்துல என்ன அப்படின்னா, இவங்க பேசினா நம்மளும் பேசலாம், ஆனா அது வேண்டாம். நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் ஈவே ராமசாமி இந்த மக்களுக்கு செஞ்ச தீவினைகள், அவர் எதற்காக இது செஞ்சாரு, பிராமண எதிர்ப்பு அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. பிராமண எதிர்ப்பு அப்படின்னா டிடி கிருஷ்ணமாச்சாரியருக்கு எதுக்கு வந்து ஓட்டு கேட்டு போனீங்க, வெங்கட்ராமனுக்கு எதுக்கு ஓட்டு கேட்டு போனீங்க, சீனிவாச ஐயருக்கு எதுக்கு ஓட்டு கேட்டு போனீங்க காஞ்சிபுரத்துல 1957 இந்த மாதிரியான கேள்விகள்லாம் இருக்குல்ல. இதெல்லாம் நம்ம மக்கள் மத்தியில எடுத்து வைப்போம். திமுக மீது வந்து கோட்டை கட்டி இருக்கும். அந்த அடித்தளத்தையே வந்து நாம் தமிழர் கட்சி ஆட்டி பாக்குற வேலையை தான் வந்து தொடர்ச்சியா செய்யும். அப்படிதான் எங்களை சீமான் அவர்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதனால இந்த சண்டைங்கிறது நமக்கும் தமிழர்களுக்கும் திராவிடர்களுக்குமானதான். இந்த சிக்கல்ல வந்து இவங்க ஏன் இப்படி பேசுறாங்க அப்படின்னா, நாம பெரியார கேள்விக்குள்ளாக்குறோம், பெரியாருடைய போலி பிம்பத்தை வந்து கேள்விக்குள்ளாக்குறோம். ஈரோட்டுல உண்மையிலேயே இந்த மக்களுக்காக வேலை செஞ்சவர் லட்சுமண ஐயர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் போய் வந்து ஒரு காலகட்டத்துல காந்தியை போய் பாக்குறாரு. காந்தி வந்து உன் பேர் என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் லட்சுமண ஐயருங்க அப்படின்னு சொல்றாரு. நீ ஐயரா, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வந்து ஏதாவது உதவி செய்யப்போ, படிக்க வை அவங்கள அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுறாரு. அங்க இருந்து காந்திட்ட இருந்து நேரா ஈரோட்டுக்கு வராரு. தன்னுடைய சொந்த நிலத்துல தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பள்ளிகளை கட்டி, விடுதிகளை கட்டி படிக்க வச்சவர் லட்சுமண ஐயர். அவர் ஈரோட்டுக்காரர் தான், அவரு ஈரோட்டு கிழவன் தான். ஈரோட்டு கிழவன் லட்சுமண ஐயர். இவர் ஏன் நினைவுக்கு வர்றாரு? நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. இப்படி ஊர் ஊரா போய் பேசி ஈரோட்டுல வெங்காயம் மண்டி வச்சுக்கிட்டு இருந்த ஒரு நபர் தான் சாகும்போது 125 கோடி சொத்தோட போய் செத்தார். எப்படி செத்தார்? நீங்க நமக்கு ஒரு கேள்வி இருக்குல்ல, மணியம்மைய ஏன் 72 வயசுல கல்யாணம் பண்ணிக்கணும், அப்படி எதுக்குங்க நீங்க சொத்தை பாதுகாக்கணும்? அவருக்கு அவ்வளவு பெரிய சொத்து இருந்தது. இப்போ 125 கோடிங்கிறது ரொம்ப கம்மியான அமௌண்ட்டாக நமக்கு தெரியலாம். ஒரு நம்மளை பொறுத்த வரைக்கும் அது பெரிய இதுதான். ஆனா பொது வழக்கத்துல சொல்றேன். ஆனா அவ்வளவு பெரிய சொத்து வச்சிருந்தார். அந்த சொத்துக்காக, அந்த சொத்து அண்ணன் மகன் ஈவிகே சம்பத்துக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணிட்டார். இதெல்லாம் நம்ம கேள்விக்குள்ளாகிறோம். சரியா? இதெல்லாம் நம்ம மக்கள் மத்தியில கொண்டு வரோம். நீ இவங்க ஊருக்கு பெரியார் சிலை இருக்கு, ஊருக்கு அண்ணாதுரை சிலை இருக்கு, ஊருக்கு கருணாநிதி சிலை இருக்கு. இந்த கருணாநிதி, அண்ணாதுரை, ராமசாமி இவங்க எல்லாம் தமிழர்களை ஏமாற்றியவர்கள் அப்படிங்கிறத சொல்றோம். இதை சொல்லும் போது அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, எங்க தன்னுடைய விஜயநகர ஆட்சி அதிகாரம் நம்ம கையை விட்டு போகுதோ, தன்னுடைய நிலம் தன்னுடைய காலு கீழே நழுவி ஓடுது அப்படின்னு சொல்லி இவங்க நினைக்கிறாங்க. நீங்க அவ்வளவு தூரம் கவலைப்படணும்னு அவசியம் கிடையாது. இங்க நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைஞ்சா அது எல்லாத்துக்குமான ஆட்சியாக தான் இருக்கும். அதனால வந்து அவங்களுடைய இருப்பு வந்து கேள்விக்குள்ளாகும் போது வந்து இந்த மாதிரியான கேவலமான வார்த்தைகள் பாருங்க. இப்ப நீங்களும் நானும் பேசுறோம், என்ன வார்த்தைகள் பேசினாங்கன்னு சொல்ல முடியாத அளவுக்கு பேசுறாங்க அப்படின்னா வந்து அவங்களுடைய அரசியல் வாழ்க்கை, அவங்களுடைய அரசியல் இருப்பு எல்லாம் அவங்க கையை விட்டு போயிருது. இப்ப வரைக்கும் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு 36 லட்சம் பேர் வாக்களிச்சிருக்கிறாங்க. அது இன்னும் பன்மடங்காக பெருகி வளரும் போது திமுகவினுடைய அரசியல் இருப்பு, ஏற்கனவே அதிமுகவுடைய அரசியல் இருப்பு கேள்விக்குள்ளாகுதுல. அதனால வந்து அந்த சிக்கல்கள் இருக்கு. அவங்க அப்படிதான் பேசுவாங்க. ஏன்னா இது போர், இது தமிழர்களுக்கும் திராவிடர்களுக்குமான போர். இந்த போர்ல வந்து நியாய முறைகள், இவன் இப்படித்தான் பேசணும், இவங்க இப்படி பேசக்கூடாது அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாமே தவிர, ஆனா அந்த போரை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தலைவர்கள், தளபதிகளுக்குத்தான் தெரியும் இது வந்து மிக கொடூரமான போர். போர்னா வந்து ஒரு 600 ஆண்டு கால ஒரு அடிமைத்தனத்தை, ஒரு அடிமை விலங்கை தமிழர்களின் கைகளில் இருந்த, கால்களில் இருந்த, மூளைகளில் இருந்து நீக்கணும் அப்படிங்கிறதுக்காக அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் இந்த படை தளபதியாக, படை தலைவனாக இந்த போரை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கிறார். அதனால வந்து இதுக்கு வந்து நம்ம இவ்வளவு தூரம் வந்து ரியாக்ட் பண்ணணுமா அப்படின்னா, இவங்க இப்படி பேச பெரியாருடைய புரட்டுகள், குட்டுகள் இன்னும் மக்கள் மத்தியில் வந்து ஒளியும். ஏற்கனவே வந்து நம்ம இந்த நாகம்மையுடைய இந்த ஈவேராவுடைய பெண் விடுதலை, பெண்களுக்காக பாடுபட்டார் அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக உடைச்சிட்டு வரோம். நீங்க பல மேடைகள்ல பல பேச்சுகள் வந்து நீங்க கேட்டிருப்பீங்க. அதுக்கடுத்து இன்னைக்கு வந்து அவருடைய திராவிட நாடு சித்தாந்தத்தை வெள்ளக்காரன் எப்படி பார்த்தா, ஜின்னா எப்படி பார்த்தாரு அப்படிங்கிறதுக்கான வேலைகள்லாம் வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது தொடர்ச்சியான மேடைகளை நீங்க பாப்பீங்க. இவங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களையும் அவருடைய எங்க அந்நியார் கயல்வெளி அவர்களையும் தொடர்ச்சியாக பேச பெரியார் என்ற பிம்பம் இங்க உடைக்கப்பட்டு கொண்டே இருக்கும். சரி, இப்ப இதே பாருங்க, இந்த நிகழ்வுலயே அவர்கள் வந்து சீமானை ஒரு புறம் விமர்சிக்கிறத ஒரு சைடு வைக்கிறாங்க, இன்னொரு புறம் பார்ப்பன அதிகாரத்துவத்தை அவங்க பேசுறாங்க. இப்ப நீங்க வந்து
அதுல ஒரு ஒரு இடத்துல குறிப்பிடுறாரு உமாபதி அவர்கள், ராஜகம்பீரன் குறிப்பிட்டாரு, அத்தனை பேரும் வந்து இன்றைக்கு மொட்டை பாப்பாத்திகளா இருந்திருப்பாங்க. அப்படி இல்லாததுக்கு காரணம் பெரியாரு. முளைவரி சட்டம் அது அவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தது. ஆலய நுழைவு போராட்டம், முளைவரி சட்டம்ல திருவிதாங்கூர் சமஸ்தானத்துல இருந்ததுங்க. ஏன் அவங்க என்ன பேச, இப்ப உமாபதி வந்து ஒரு பெரிய பத்திரிகையாளர், அவர் பேசுறது எல்லாமே வரலாற்றின் பார்வை கொண்டு நோக்கணும். திருவிதாங்கூர்ல முளைவரி சட்டம் எங்க இருந்தது? தமிழ்நாட்டுல இருந்ததா இல்ல திருவிதாங்கூர் சமஸ்தானத்துல இருந்ததா? திருவிதாங்கூர் சமஸ்தானத்துல இருந்தது. தமிழ்நாட்டுல இருந்ததுங்கிறது எப்படி சொல்றீங்க? இந்த நாட்டுல தமிழ்நாட்டுல சாதி ஏற்றத்தாழ்வுகள், தீண்டாமை சுவர்கள் கட்டப்பட்டது யார் காலத்துல? விஜயநகர ஆட்சியின் காலத்துல. அதையே இவங்க பேசவே மாட்டேங்கிறாங்க. அதையும் பேச மாட்டேங்கிறாங்க. இங்க மராட்டியத்தை பிராமணன் ஆண்டான், வங்காளத்தை பிராமணன் ஆண்டான். வரலாற்று ரீதியா பார்க்கும்போது பிராமணன் வங்காளத்தை, பாம்பேவை, மற்ற ஏனைய வடநாடுகளை, ஏன் கேரளாவை, இங்க இருக்கக்கூடிய கர்நாடகாவை எல்லாத்தையும் பிராமணன் ஆண்டான். தமிழ்நாட்டை ஆண்ட பிராமண மன்னன் பேர் சொல்லுங்க. இல்ல பிராமணர் சங்க காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் எடுத்துக்கோ, சங்க இப்ப வரைக்கும் தமிழ்நாட்டை ஆண்ட பிராமண மன்னனின் பேர் என்ன? யாருமே பிராமணர் நம்ம ஆளல. அவன் ஒரு கல்வி அதிகாரத்துல இருந்தான், வேலை வாய்ப்பு அதிகாரத்துல இருந்தான். அந்த வேலை வாய்ப்பு அதிகாரத்துல நாம தமிழர்கள் போகணும் அப்படிங்கிறதுக்காக முதல்ல சவுத் இந்தியன் லிபரேஷன் ஃப்ரண்ட்டை வந்து ஆரம்பிச்சது யாரு? நடேச முதலியார் என்கின்ற தமிழர் ஆரம்பிச்சாரு. அதுல பிட்டி தியாகராய செட்டியாருங்கிற ஒரு தெலுங்கர் வந்தாரு. அப்புறம் வந்து நாயர் அப்படிங்கிற ஒரு மலையாளி வந்தாரு. அதுக்கப்புறம் வந்து நடேச முதலியார ஒட்டுமொத்தமாக ஒழிச்சு கட்டினாங்க. அது வரலாறு. ஆனா பிராமணர் அல்லாததற்கான ஒரு சங்கம் வேணும் அப்படின்னு சொல்லி முதல்ல கல்வி வேலை வாய்ப்புகளை தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னது யாருங்க? நடேச முதலியார் அப்படிங்கிற ஒரு தமிழர். அதுதான் அடுத்து பின்னால வந்து நீதி கட்சியாக உருவாக்கம் செய்யப்படுது. அந்த நீதி கட்சி 1919 வெள்ளக்காரன் ஒரு சட்டம் கொண்டு வரா, மாண்டேக் செல்ஸ்போர்டு சட்டம் கொண்டு வரா. அதன் மூலமாக தேர்தல் நடக்குது. 1921 தேர்தல் நடக்குது. அப்போ நீதி கட்சி வந்து வெற்றி பெறுது. வேற கட்சிகளே அப்ப இல்ல, நீதி கட்சி மட்டும்தான் இருக்குது. அது பெரிய தனவான்களின் கட்சி, பெரிய அரசர்களின் கட்சி, நிலச்சுவாந்தார்களின் கட்சி. அது 1921 வந்து முதல்ல வந்து நீதி கட்சி வந்து ஆட்சி அமைக்குது. ஆட்சி அமைக்கும் போது அப்போ முதலமைச்சரா இருந்தவங்க சுப்ராயன் ரெட்டி அப்படிங்கிறவங்க தான். அவங்களுடைய அமைச்சரவையில் இருந்தவங்களும் வந்து தெலுங்கர் தான் முழுக்க. அடுத்து ஆட்சிக்கு வர்றவரும் வந்து பழங்கல் அரசர் என்று சொல்லப்படக்கூடிய ராமராய நிங்கர் அப்படிங்கிறவர், அவரும் தெலுங்கர். அவருடைய அமைச்சரவையில் இருந்தவங்களும் தெலுங்கர்கள். இதெல்லாம் பார்த்துட்டு அந்த அந்த இடத்துல வந்து ஒரு தமிழன் வந்து ஒரு உறுதி இருக்கிறார். இந்த நாடு தமிழ்நாடா இருக்கு, தமிழர்களை இவங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறாங்க. ஆனா ஒரு தமிழ் கூட முதலமைச்சர் ஆக முடியலையே, அமைச்சர் ஆக முடியல அப்படின்னு சொல்லி ஒரு கட்சியை துவக்குறாரு. ஐக்கிய தேசிய கட்சின்னு ஒரு கட்சியை துவக்குறாரு. அந்த கட்சியின் மூலமாக 1926 தேர்தலை சந்திக்கிறாரு. தேர்தலை சந்திச்சு 1926 வந்து முதலாக தமிழ்நாட்டை ஒரு தமிழன் ஆண்ட பெருமை வந்து தேர்தல் மூலமாக ஆண்ட பெருமைங்கிறது கொங்கு நாட்டின் தங்கம், கொங்கு நாட்டின் சிங்கம், பரமசிவ கவுண்டருடைய மகன் டாக்டர் ப. சுப்ராயன் அவர்கள் தான். முதல்ல அவர் தான் வர்றாரு. தமிழ்நாட்டை தமிழன் ஆண்டது அங்கதான். தமிழ்நாட்டை மட்டும் இல்ல, அந்த காலகட்டத்துல வரலாற்றிலே யாருக்கும் கிடைக்காத ஒரு பெரும் சிறப்பு வந்து டாக்டர் ப. சுப்ராயன் அவர்களுக்கு இருக்கு. அப்படின்னா அந்த காலகட்டத்துல மெட்ராஸ் மாகாணம் அப்படிங்கிறது கர்நாடகாவை உள்ளடக்கியது, கேரளாவை உள்ளடக்கியது, ஆந்திராவை உள்ளடக்கியது. எப்படின்னா வந்து மைசூர் சமஸ்தானம் நீங்களாக, இங்க திருவிதாங்கூர் சமஸ்தானம் நீங்களாக, ஹைதராபாத் நிஜாம் நீங்களாக இருந்த அத்தனை பேரையும் கட்டி ஆண்டது ஒரு தமிழன் தான். 5 ஆண்டுகள் அந்த அந்த அரசர் ஆண்டாரு, அந்த முதலமைச்சர் நம்மளை ஆண்டாரு. இடஒதுக்கீடு வந்து இவங்க ஒரு ஜீவோ பாஸ் பண்ணாங்க, நீதி கட்சி ஆக்சுவலி ஜீவோ பாஸ் பண்ணாங்க. ஆனா அவங்க எல்லாமே படிக்காதவங்க, அவங்களால வந்து அந்த ஜீவோவை செயல்படுத்த முடியல. இடஒதுக்கீடுன்னு ஒண்ணு கொண்டு வரணும்னு வந்து நடேச முதலியார் பேசுறதை வந்து இவங்க செயல்படுத்தினாங்க. இவங்க சட்டமன்றத்துல ஒரு தீர்மானமா கொண்டு வந்தாங்களே தவிர அது இப்போ இருக்கக்கூடிய இந்த 110 விதியின் கீழ் போடக்கூடிய ஒரு டம்மி தீர்மானமாக இருக்குது. அந்த தீர்மானத்தை முதல்ல வந்து செயல்படுத்தி காட்டியது வந்து டாக்டர் ப. சுப்ராயன் அவர்கள் தான். அந்த தீர்மானத்தை கொண்டு வந்து முதல்ல பதிவுத்துறைக்கு மட்டும் யார் யாரெல்லாம் வந்து வேலை வாய்ப்பு கோரி நிக்கிறாங்களோ அவங்களுக்கு, பிராமணருக்கு 2 சீட்டு தான், பிராமணர் அல்லாதவருக்கு 5 சீட்டு, 5 இடம் கொடுக்குறேன், இஸ்லாமியர்களுக்கு 2 இடம், கிறிஸ்துவர்களுக்கு 2 இடம். இப்படி இடஒதுக்கீட்டை நான் சொல்றேன், இந்திய நிலப்பரப்புல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் இடஒதுக்கீட்டு முறையை முதல்ல வந்து செயல்படுத்தி காட்டி அத ஒரு மிகப்பெரிய சமூக புரட்சியாக கொண்டு வந்தது ஒரு தமிழன், டாக்டர் ப. சுப்ராயன் அப்படிங்கிறவர்.
அது மட்டும் இல்ல, நம்ம பாக்குறோம்ல தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பாத்தீங்களா, அத முதல்ல வந்து நீ நீ யாரனாலும் வந்து பிராமணர் யாரனாலும் வந்து நீ வேலைக்கு எடுத்துக்க முடியாது. பிராமணர் அல்லாதவருக்கு 5 இடம் கொடுத்தாகணும், இஸ்லாமியர்களுக்கு 2 இடம், இங்க இருக்கக்கூடிய ஆங்கிலோ இந்தியன்ஸ் கிறிஸ்துவர்களுக்கு 2 இடம் இவங்களுக்கு கொடுக்கணும், மற்ற ஏழையருக்கு 1 இடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த சட்டத்தை கொண்டு வந்து அதை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக டிஎன்பிஎஸ்சியோட முன்னோடி மெட்ராஸ் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படிங்கறத கொண்டு வந்து அதை ஒரு சீர்படுத்தியது வந்து ஒரு தமிழங்க. பிராமண எதிர்ப்பு வந்து தமிழனுடைய ரத்தத்துல ஊறி இருக்கு. பெரியார் வந்து இங்க பிராமணத்தை வந்து கத்துக் கொடுக்கணும், பிராமணியத்தை வந்து எதிர்க்கணும்னு கத்துக் கொடுக்கணுங்கிற எந்த அவசியம் இல்ல. உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு வந்து இந்து சமய அறநிலைத்துறை இருக்கு. இந்து சமய அறநிலைத்துறைக்கு ஒரு சட்டத்திட்டங்கள் வகுத்து இந்த மாதிரி வந்து முன்னாடி காலத்துல தலைமை குருக்கள் கிட்ட மட்டும்தான் கோயிலுடைய எல்லா சொத்தும் இருக்கும், அவருடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கும். அதெல்லாம் ஒழிச்சு கோயில்கள்ல நிர்வாக முறை, அறங்காவலர் முறைய வந்து கொண்டு வந்து அதன் மூலமாக இந்த கோயில் சொத்துக்கள் வந்து தலைமை குருக்களுக்கு கிடையாது, அறங்காவலர் குழுவினுடைய ஒரு கண்காணிப்புல இருக்கும். அவங்கள வந்து அரசாங்கமே நியமிக்கும். ஒரு முக்கியமான கோயில்களுக்கு இவரை நியமிச்சாப்ல. அந்த நியமனத்துல தாழ்த்தப்பட்ட மக்கள் பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் இருந்தாங்க. பெரிய புரட்சிங்க அவர் பண்ணது. டாக்டர் ப சுப்ராயன் அவர்கள் பண்ணதுல பெரிய புரட்சி. இந்த மாதிரியான ஆட்கள்லாம் தமிழ்நாட்டின் தலைவராக இருந்திருக்கிறாங்க. உண்மையிலேயே இந்த தமிழ்நாட்டுல பெரியார் அப்படின்னு ஒருத்தரை போற்றணும் அப்படின்னா அது டாக்டர் ப சுப்ராயன் அவர்கள் தான். இன்னைக்கு படிச்சவங்க வேலைக்கு போறாங்க. இன்னைக்கு நம்ம சமூகம் தமிழ்நாட்டுல இருந்து ஒரு சமூகம் வந்து வேலைக்கு போகுது அப்படின்னா அது டாக்டர் ப சுப்ராயன் அவர்கள் தான் காரணம். இந்தியாவுக்கே முன்னோடி அவர். இவங்க சொல்றாங்கல்ல பிராமணத்தை எதிர்க்கிறோம், பிராமணத்தை என்னைக்கு அவன் ஆண்டான், தமிழர்களை என்னைக்கு ஆண்டான்? ஆமா, கல்வியில வேலை வாய்ப்புல அவன் முன்னோடியில நின்னான், அதுதான் அடிச்சாச்சுல. டாக்டர் ப சுப்ராயன் அவர்கள் வந்து அடிச்சாச்சுல. இல்ல நீதி கட்சியினுடைய பங்கு என்ன இருக்கு சொல்லுங்க? நீதி கட்சி எங்க நின்றுருக்கு? பெரியார் வந்து பெரியார் திராவிடர் கழக அறக்கட்டளைக்கு எத்தனையோ கல்லூரிகள் இருக்கு, எத்தனையோ பள்ளிக்கூடங்கள் இருக்கு, எத்தனையோ பள்ளிகள் இருக்கு, பல்கலைக்கழகங்கள் இருக்கு, கல்லூரிகள் இருக்கு. எல்லா இடங்களையும் தமிழர்கள் எத்தனை நீங்க அவங்க வேலை வாய்ப்புல வச்சிருக்காங்கன்னு சொல்லுங்க. எல்லாமே தெலுங்கர்கள் தான் அங்க வேலையில இருப்பாங்க. மறுக்க முடியுமா? ஐயா திராவிடர் கழக அறக்கட்டளையுடைய தலைவர் ஐயா கி வீரமணி இதுல ஏதாவது வந்து அறிக்கை கொடுப்பாரா? நான் எத்தனை தமிழர்கள் நான் வேலை வாய்ப்புக்கு வச்சிருக்கேன், வேணா வந்து கூட்டி கழுவுறதுக்கு கூட வந்து தமிழர்கள் வச்சிருப்பாரு, அதை கூட தெலுங்கர்கள் கொடுப்பாங்க. பிராமணரை எதிர்க்கிறேன் அப்படிங்கிற பேர்ல வந்து நீங்க தமிழர்களுடைய வேலை வாய்ப்பு உரிமையை, அவங்களுடைய கல்வி உரிமையை, அவங்களுக்கான வந்து சமூக உரிமையை, பொருளாதார உரிமையை, ஆட்சி உரிமையை, அரசியல் உரிமையை நீங்க மறுக்கிறீங்க. பிராமணர் இங்க இருக்கிறது வெறும் 3 விழுக்காடு தான், 3 விழுக்காடு தான். ஆனா ஒரு காலகட்டத்துல இவங்க சொன்னது வந்து உண்மைதான். கல்வி வேலை வாய்ப்புல அவங்க நிரம்பி இருந்தாங்க. ஆனா அதை அடிச்சிட்டோம். அடிச்சது ஒரு தமிழர், டாக்டர் ப சுப்ராயன் அப்படிங்கிறவர். நீதி கட்சி தொடங்கியது நடேச முதலியார், அவரும் டாக்டர் தான், ஒரு தமிழர். நாங்க அதை அடிச்சிருக்கோம்ல, பிராமணர் எழுந்து வரும்போது அதை அடிச்சிருக்கோம்ல. பிராமணருடைய ஆட்சியை, பிராமணர்களுடைய ஆதிக்கத்தை எப்படி கட்டுப்படுத்தணும்ங்கிறது தமிழர்களுக்கு நீங்க கத்துக்கணும் அவசியம் இல்லை. எங்க ராஜாஜி கிட்ட கேட்டு வந்து 2வது கல்யாணம் 72 வயசுல பண்ணவர் தான் போய் வந்து பிராமண எதிர்ப்பு போராளின்னு சொல்றீங்களா? இவங்க சொல்லுவாங்க நாங்க பிராமணர்களை எதிர்க்கவில்லை, பிராமணியத்தை எதிர்க்கிறோம். எது பிராமணியம் தெரியுமா? அண்ணாதுரை தொடங்கிய கட்சியை கருணாநிதி அவர்கள் ஆட்டையை போட்டு, கருணாநிதிக்கு அப்புறம் மு.க. ஸ்டாலின் அப்புறம் வருது, உதயநிதிக்கு அப்புறம் அவருடைய மகன் வருது. இதுதான் பிராமணியம், இதுதான் பிராமணியம். இந்த பிராமணியத்தை உடைக்கணும்னா திமுகவை இவங்க உடைக்கணும். அது செய்ய முடியுமா இவங்களால? அண்ணா உமாபதி அவர்கள் பேசுறதுலாம் தயவு செய்து வந்து கொஞ்சமாவது வரலாறு படிங்க. அயோத்திதாச பண்டிதரோ எம்.சி. ராஜாவோ இவர்கள் திராவிடத்தை தானே ஆதரிச்சிருக்கிறாங்க. திராவிட மகாஜன சபை அயோத்திதாச பண்டிதர் ஆரம்பிச்சிருக்கிறாரு. திராவிடம்னா 4 அயோத்திதாச பண்டிதர் கொண்டு வந்த திராவிடம்ங்கிறது வேற. அவர் 4 பேர் நல்லா இருக்கணும், பாக்குற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்ச அந்த சித்தாந்தத்தை கொண்டு வந்தாரு. அதை நீங்க திராவிடம் பேசக்கூடியவங்க மலையாளத்துல இல்ல, கர்நாடகா மாநிலத்துல இல்ல, ஆந்திராவில இல்ல, தெலுங்கானாவில இல்ல. உங்களுக்கு சொன்னா நம்ம 1984 நினைக்கிறேன், பக்தவச்சலம் அப்படின்னு சொல்லி ஒரு எம்எல்ஏ, தமிழ் எம்எல்ஏ, அவரு தமிழ் எம்எல்ஏ. அவர் தமிழ்ல வந்து கர்நாடகா சட்டமன்றத்துல பதவி ஏற்கிறாரு. இத்தனைக்கு 1 கோடி பேர் கர்நாடகா மாநிலத்துல தமிழர்கள் இருக்காங்க. தமிழ்ல பதவி ஏற்கும் போது அவர் கழுத்துல துண்டப்படி நெருக்கினான் கர்நாடகக்காரன். அப்ப ஆட்சியர் எம்ஜிஆர் ஏதாவது பேசினாரா? பேச மாட்டாங்க. ஏன்னா திராவிடங்கிறது தமிழர்களை ஏமாற்றி பிழைப்பதற்காக உருவாக்கப்பட்ட சித்தாந்தம். இதை வைத்துக் கொண்டு நீங்க கர்நாடகாவில் அரசியல் செய்ய முடியாது. அப்ப நாம் தமிழர் கட்சி பிராமண எதிர்ப்பை கைவிட்டுருச்சா? காக்கை குருவி எங்கள் சாதி. இங்க இருக்கக்கூடிய பறையனுக்கு விடுதலை வேண்டும், விடுதலை வேணும்,
குறவருக்கு விடுதலை வேணும், மறவருக்கு விடுதலை வேணும் அப்படின்னு சொன்னவரை வந்து நீங்க பிராமணரா எப்படி, வெறும் பிராமணரா, ஒரு ஆதிக்க பிராமணரா எப்படி பாப்பீங்க? அப்ப நீங்க என்ன செய்யணும்? எப்படி பாப்பீங்க? பாரதிங்கிற லட்சுமண ஐயர் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வந்து தன்னுடைய சொந்த நிலத்துல வந்து கல்வி கூடங்கள் கட்டி கொடுத்திருக்காரு, பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்திருக்காரு, விடுதி கட்டி கொடுத்திருக்காரு. அவரை நீங்க தமிழ் பார்ப்பனரா பாப்பீங்களா, இல்ல ஆதிக்க மனநிலை கொண்ட ஒரு பார்ப்பனரா பாப்பீங்களா? ஏழை என்றும் அடிமை என்றும் யாரும் இங்கு இல்லையேன்னு சொல்றாங்க. பாரதி கவிதை போட்டிருக்கிறாரு. இழிந்த சாதி இல்லை இந்தியாவில் இல்லையேன்னு சொல்லி கவிதை வாசிச்சிருக்கிறார். அவர் சமத்துவம் பேசலையா? அவர் சமத்துவம் பேசலையா? அவர் சமத்துவம் பேசியிருக்கிறார்ல, அவரை கொண்டாட வேண்டிய பொறுப்பும் கடமையும் யாருக்கு இருக்கு? இந்த இளைஞர் சமூகத்துல இருந்து வந்த எங்களுக்கு இருக்குதானே. பார்ப்பானுக்கு பூணூல் போட்டு விடுறதா இது வரைக்கும் நடந்திருக்கு. பறையனுக்கு கனகலிங்கம் என்கின்ற ஒரு பறையனுக்கு பூணூல் போட்டுவிட்டு இன்னைக்குல இருந்து நீ வந்து பறையன் கிடையாது, நீ பாப்பா அப்படின்னு சொல்லி சாதிய ஒழிச்ச பாரதியை வந்து நம்ம எப்படி கைவிட முடியும்? அந்த மாதிரி ஈவே ராமசாமி, எப்பா நான் 125 கோடி சொத்து வச்சிருக்கப்பா, 5 கோடி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நான் ஒதுக்குறேன், நீங்க நல்லா படிங்கப்பா அப்படி ஏதாவது செஞ்சிருக்கிறாரா? செய்ய மாட்டாரு. கஞ்ச பிசினாரி தன்னுடைய 85வது ஆண்டு பிறந்தநாள் விழாவுல ஒரு பிறந்தநாள் செய்தி வந்து வாசிக்கிறாரு. 4 பேர் வந்து இந்த அவருக்கு வந்து எதிரிகளா. ஒண்ணு பார்ப்பான், இன்னொன்னு நம்மிலும் கீழான மக்கள், இன்னொருத்தர் கிறிஸ்துவர், இன்னொருத்தர் இஸ்லாமியர். இப்ப நமக்கு என்னன்னா நம்மிலும் கீழான மக்கள்னா யாரு? அப்ப இவர் எவ்வளவு தூரம் உயரத்துல இருக்கிறாரு, யார் யாருக்கெல்லாம் மேல இருக்கிறாரு அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. சமத்துவம், மத்தவங்க மேல மத்தவங்க கிட்ட என்ன மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்களா, அந்த மாற்றத்தை முதல்ல நீங்க கொண்டு வாங்க. பாப்பானுக்கு இருக்கக்கூடிய ஒரு சாதி ஒழிப்பு கூட உங்களுக்கு இல்லையே. சாதி ஒழிப்பு வெறும் வாயிலோட தான் பேசுறீங்க. நான் தான் சொல்றேன், இவங்க சாதி ஒழிப்பு, பெண் விடுதலை, பிராமண எதிர்ப்பு எல்லாம் வந்து தமிழர்களுக்கு போட்ட தூண்டில் இருக்கக்கூடிய புழுக்கள். தமிழர்களுக்கு சொல்ல வேண்டாம், பார்ப்பன எதிர்ப்பு நாங்க கைவிடல. நீங்க யோசிச்சு பாருங்களேன். உயர்சாதி ஏழை இந்துக்களுக்கு 10 விழுக்காடு இடஒதுக்கீடு, அதை எதிர்த்தது அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களா, இல்ல திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி? யார் எதிர்த்தாங்க சொல்லுங்க? 10 விழுக்காடு இடஒதுக்கீடு உயர்சாதி ஏழை இந்துக்களுக்குன்னு சொல்லும் போது அதை எதிர்த்தது முழுக்க தமிழ்நாட்டுல நாம் தமிழர் கட்சி, அண்ணன் செந்தமிழன் சீமான் அவங்க மட்டும்தான். அந்த இடபிள்யூஎஸ் சொல்றாங்கல்ல, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 10 விழுக்காடு, அதை 1992 முதல்ல கொண்டு வந்தது காங்கிரஸ் கட்சி, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். அதை செயல்படுத்தியது பாஜக. இடபிள்யூஎஸ் வேணும், 10 விழுக்காடு உயர்சாதி ஏழை இந்துக்களுக்கு கல்வி வேலை வாய்ப்புகள்ல இடஒதுக்கீடு 10 விழுக்காடு வேணும் சொல்லி மன்றாடி நின்னது இந்த திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. இவங்க பேசுறாங்க பார்ப்பன எதிர்ப்பு காமி. 10 விழுக்காடு இடஒதுக்கீடுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எதிராக எங்க நின்னுச்சு? இந்த திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி எங்க நின்னுச்சு? அத வரவேற்கிறீங்க. அது பிராமண எதிர்ப்பா? இவங்க பண்றது பிராமண எதிர்ப்பா? எத்தனை நாளைக்கு தமிழர்கள் ஏமாந்துட்டே இருக்க போறீங்க இந்த திமுக காரங்க கிட்ட? எத்தனை நாளைக்கு ஏமாந்துட்டே இருக்க போறீங்க இந்த விடுதலை சிறுத்தைகள், மார்க்சிஸ்ட் கட்சி, இந்திய கட்சி கிட்ட? என்னைக்காவது ஒரு நாள் திருந்தணும்ல, மாறும்ல, அதை செய்ய. நிறைவாக ஒரு பக்கம் வந்து இரண்டுமே சீமான் பேசி இருக்கிறாரு. பெரியார் அவர்களுடைய அந்த பெரியாருடைய வாழ்க்கையை, பெரியாருங்கிற தனி மனிதரை விமர்சிச்சிருக்கிறாரு. இதே போன்று இப்போது பாரதி அல்லது பிராமணர்கள் அவர்களை உயர்த்தி பேசுகிறார். இந்த ரெண்டும் நடக்கிறதுனாலதான் அவங்க இப்படி ஒரு கூட்டம் போட்டு பேச வேண்டிய சூழலுக்கு ஆளாகிறாங்க. லேர்னிங் இஸ் a continuous process. கற்றல் வந்து ஒரு கட்டத்துல வந்து தேங்கி நிக்க கூடாது. வாழ்க்கையின் இறுதி வரைக்கும் மனிதர் படித்துக் கொண்டேதான் இருப்பான். அதற்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் தான் நம்முடைய புரட்சியாளர் பகத்சிங். நாளைக்கு சாவு, இன்னும் சில நேரங்கள்ல வந்து தூக்கு அப்படின்னு சொல்லும் போது கூட அந்த மனுஷன் படிச்சுட்டே இருக்கான். லேர்னிங், கற்றல் வந்து ஒரு தொடர் நிகழ்வு. அது நான் அண்ணன் வந்து ஆரம்ப காலகட்டத்துல இருக்கும்போது பெரியார் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி பேசின காலகட்டம் உண்டு. ஆனா பெரியாரிய இயக்கங்கள்னால தமிழர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பை கண் முன்னாடி பார்த்ததுக்கு அப்புறமும் நான் பெரியார் நல்லவர்னு எப்படிங்க பேச முடியும்? ஒருத்தர் எப்படி பேச முடியும்? பெரியாரை சித்தாந்தம் தவறு அப்படின்னு நான் உணர்ந்துகிட்டேன், செயல்முறையில நான் உணர்ந்துகிட்டேன். 2009 ஈழ இனப்படுகொலை நடக்கும்போது, லட்சக்கணக்கான உறவுகள் சாகும்போது இந்த பெரியாரிய இயக்கங்கள் நாடகம் போட்டது. ஐயா கருணாநிதி உண்ணாவிரதம் இருக்கிற அப்படின்னு சொல்லி நாடகம் போட்டாரு. நீங்க ஒரு முதலமைச்சர், ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் என்ன செய்ய முடியும்? கேள்வி நல்ல கேள்விதான். இந்திய வல்லாதிக்கத்தை எதிர்த்து ஒரு மாநில முதலமைச்சர் என்ன செய்ய முடியும்? இந்திய வல்லாதிக்கத்தை ஆளக்கூடிய காங்கிரஸ் கட்சி நீங்க போட்ட அந்த 40 எம்பிகளுடைய பிச்சையில தான் வாழ்ந்துச்சு. அதை நீங்க செய்யல. நீங்க கேக்குறீங்களா ஒரு மாநிலத்தில் நீ முதலமைச்சர் என்ன செய்ய முடியும்? அப்புறம் ஏன் நீங்க உண்ணாவிரதம் நாடகம் போட்டீங்கன்னா கேள்வியே, அந்த கேள்வி இருக்குல்ல.
இதெல்லாம் பாக்குறோம். பார்த்துட்டு வந்து பெரியார் வந்து மறுவாசிப்புக்கு உள்ளாக்குறோம். அவரை திரும்ப வந்து எடுத்து படிக்கிறோம். படிக்கும் போது ஓ இது வேற மாதிரி இருக்கு, இது தப்பா இருக்கு, அப்போ நான் என்னுடைய தவறுகளை சரி செய்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறதுதான ஒரு மனித பண்பு. தொடர்ச்சியாக பாரதியார் தம்முடைய கவிதைகள்ல, எழுத்துகள்ல, உரைநடைகள்ல, குறிப்பா கவிதை கூட நல்ல ஒரு கம்பீரமா நிறைய எழுதிடுவாரு. ஆனா நடைகள்ல இந்த ஆரிய தேசம், ஆரியம் அப்படிங்கிற அந்த சொல்லாடல்களை முன்னிறுத்தி பேசுறதும், ஹிந்துஸ்தானிய அந்த ஒரு கனவை முன்னிறுத்தி பேசுறதுமே இருக்குது. பிராமணர்கள் உயர்வா காட்டுறதுலாம் அவருடைய உரைநடைகள் இருக்கு. இன்னொன்று, இதே பெரியார் களத்துல போய் இறங்கி தமிழ்நாட்டை ஆரிய தேசம் சொன்னாரா? தமிழ்நாட்டை ஆரிய தேசம் சொன்னாரா? தமிழ்நாடு தானே சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு தானே சொல்லியிருக்காரு. நீங்க இவங்களே வட இந்தியாவும் ஆரிய தேசம் தானே சொல்றாங்க. ஆரிய தேசம் தானே சொல்றாங்க. பாரத தேசம் ஆரிய தேசம் தானே இவங்க சொல்றாங்க. திமுக காரங்க வேற என்ன சொல்லியிருப்பாங்க அந்த காலகட்டத்துல? இந்தியாவோட பேர் வந்தது எப்போ? இந்தியா பாரத் அப்படிங்கிற பேர் வச்சது டாக்டர் அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தான் பிரியாம்பல் எழுதுறாங்க, முகப்பு உரையில எழுதுறாங்க. இந்தியா தட் இஸ் பாரத் ஷால் பி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்பதான் வருது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது பொதுமக்களினுடைய புழக்கங்களால இல்ல. முக்கியமான தலைவர்கள் இது ஹிந்துஸ்தான் பாகிஸ்தான் அப்படிங்கிற மாதிரி சில பேச்சு இருந்தது. நமக்கு கொடியே உறுதி கிடையாது. இந்திய நாட்டுகள் என்று ஒரு கொடியே கிடையாது நமக்கு. ஜெர்மன் நாடுனா 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கொடியை தான் அவங்க இன்னும் பயன்படுத்தி வராங்க. நமக்கு அது கூட கிடையாது. ஒரு நாட்டை நம்ம அப்பதான் உருவாக்குறோம். அதனால வந்து தமிழ்நாட்டு ஆரிய நாடு அப்படின்னு சொன்னாரா நம்ம கேள்வி கேட்கலாம். தமிழ்நாடு தானே பேசியிருக்காரு. சரி, நான் இறுதியா இப்படி கேட்கிறேன். இப்ப நம்ம தொடர்ச்சியாக நீங்களே சொல்றீங்க தமிழங்கிட்ட தான் ஆரிய எதிர்ப்பு இருந்தது, தமிழங்கண்டாய் ஆரியங்கண்டாய்னு 2 பேருக்கு இடையில தான் சண்டை இருந்திருக்கு, திராவிடர்களுக்கு ரோலே இல்ல. அப்பேற்பட்ட ஆரிய எதிர்ப்பு மனநிலை அல்லது ஆரிய எதிர்ப்பு போராட்டம் எழுத்து வாயிலாகவோ கள ரீதியாகவோ நம்ம கிட்ட தான் இருந்திருக்குன்னு சொல்ற நீங்க, இன்றைக்கு இப்ப பாரதியார் அதை செஞ்சாருன்னா பாரதிங்கிற கடப்பாறையை வச்சு இடிப்பன்னு நீங்க சொல்லியிருக்கலாம். பிராமண கடப்பாறைன்னு விதிவிலக்கா லட்சுமியான ஐயர், பாரதியார் மாதிரி விதிவிலக்காக இருக்கிற ஒரு 4 பேரை கொண்டு ஒட்டுமொத்த பிராமணர்களையும் ஏற்கிற அல்லது பிராமணர்களுடைய அந்த அவர்களுடைய விஷயங்கள் எல்லாம் புறந்தள்ளிட்டு ஒட்டுமொத்த பிராமணர்கள் ஏற்கிற அந்த மனநிலையை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல இப்ப இவங்களுக்கு நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. 1925 பாரதி பாடல்களை பாடி வந்து வைக்கம் போராட்டத்துல ஈடுபட்டார் பெரியாரு. சரியா? அதே காலகட்டத்துல ஒரு 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 சில ஆண்டுகள் கழித்து வந்து கிறுக்கன் பாரதின்னு எழுதியிருக்கிறார். பாரதிய கிறுக்கன் பாரதி அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறார் ஒரு கட்டத்துல. அப்ப இவங்களுக்கு யார பார்த்து பயப்படுறாங்களோ அதை வச்சுதான் நம்ம இடிக்க வேண்டிய தேவை இருக்கு. இப்ப பாரதியை பார்த்து பாரதியோட கவிதை வரிகளை படிச்சு வைக்கம் போராட்டத்துல ஈடுபட்ட ராமசாமி ஒரு காலகட்டத்துல வந்து கிறுக்கன் பாரதி அப்படின்னு சொல்லி பேசும்போது, அப்ப நீ உனக்கு அவனை பிடிக்கலையா, அவனை வச்சு உன்னை இடிக்கிறேன். அப்ப லட்சுமி ஐயரோட வீட்டுல போய் வந்து டீ காஃபி சாப்பிட்டு உணவுல சாப்பிட்டுட்டு லட்சுமி ஐயர் செஞ்ச வேலையில ஒரு விழுக்காடு கூட நீங்க செய்யல. அவரும் ஈரோட்டு கிழவன் தான், நீங்களும் ஈரோட்டு கிழவன் தான். அவர் செஞ்ச வேலையில அவர் கால் தூசிக்கு, லட்சுமண ஐயரின் கால் தூசிக்கு ஈடாக மாட்டார் ஈவே ராமசாமி. இருக்கு. அப்படி இருக்கும்போது நாம ஈவே ராமசாமி வைக்கம் போராட்டத்துல போராடிட்டு இருக்கும்போது அவரை சிறையில தள்ளிடுறாங்க. அவரோட சிறையில இருந்தது கிருஷ்ணசாமி ஐயர் அப்படிங்கிறவர். சிறையில ஈவே ராமசாமி எப்படி சிறையில இருந்த திருவிதாங்கூர் சிறையில இருந்தாரோ அதே மாதிரி கிருஷ்ணசாமி ஐயரும் சிறையில இருந்திருக்காரு. வைக்கம் போராட்டத்திற்கு நிதி வசூலிச்சு இந்த மாதிரி வந்து இன்னும் வேகமாக இந்த போராட்டம் வந்து மக்கள் மத்தியில பரவணும் அப்படின்னு சொல்லி நிதி வசூலிச்சு கொடுத்தவர் சீனிவாச ஐயங்கார் ஒருத்தர். இதை நீங்க எப்படி மறுப்பீங்க? பிராமணர்கள் உச்சபட்ச அதிகாரத்துல இருந்தாங்க கல்வி வேலை வாய்ப்புகள்ல. ஆனா அதை எதிர்த்த ஒரு கூட்டமும் அவர்கள் கூட்டத்திலே இருந்தது தானே. அதை நீங்க மறக்கவே முடியாது. வரலாறு முழுக்க கிடக்குது. நீங்க அதெல்லாம் புறம் தர மாட்டேன், எனக்கு செலக்டிவா வந்து வேணும் அப்படின்னா அது நம்ம வரலாற்றுக்கு செய்யக்கூடிய துரோகமாக அமைஞ்சிடும், வரலாற்று துரோகமாகவும் அமைஞ்சிடும். இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? இப்ப நாம் தமிழர் கட்சி எல்லாத்தையும் இன்க்ளூசிவா பாக்கணும்னு நினைக்கிறீங்க. தெலுங்கர்னு சொல்லக்கூடாது, கன்னடர்னு சொல்லக்கூடாது, மலையாளின்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறீங்க. நான் எனக்கு நல்லது செஞ்ச பாரதிய லட்சுமண ஐயரை நான் வந்து போற்றி புகழணும்னு நினைக்கிறேன். இதுக்கும் விட மாட்டேங்கிறீங்க, அதுக்கும் விட மாட்டேங்கிறீங்க. நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதுதான் நாங்க செய்யணும் அப்படின்னா அரசியல் அப்படி இல்லையா? அப்படி ரொம்ப பிளாட்டா பார்க்க முடியாதுல்ல. இப்ப நீங்க இறுதியாக நீங்க வந்து பெரியார் அவர்கள் பேசுற கருத்துகளையோ இதையெல்லாம் பார்த்தா கிட்டத்தட்ட அந்த சோர்சஸ் வந்து அவைலபிள் சோர்ஸா இருக்கு, எல்லாருமே பார்க்கிறோம், படிக்கிறோம். ஒரு விஷயம் சொன்னா ஆமா பெரியார் இப்படி சொல்லியிருக்கிறாரு,
பெரியாரா பெண் பெண் அடிமைத்தனத்தை எதிர்த்து பேசியிருக்கிறாரு, சமூக நீதி பேசியிருக்காரு, சாதி ஒழிப்பு பேசியிருக்காரு. இப்படின்னு இருக்கிற எல்லா கருதுகோள்களுக்கும் எல்லாருக்குமே மைண்ட் செட் ஆயிருக்கிற அளவுக்கு பெரியார்னு சொன்னா இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வர்ற அளவுக்கு ஓப்பன் சோர்சஸா இருக்கு. ஆனா நாம் தமிழர் கட்சியினர் சொல்லுகிற பெரியார் குறித்து முன்வைக்கிற எந்த விமர்சனங்களுக்குமே ஒருத்தர் ஆதாரம் எங்க அப்படின்னு கேட்டா இல்லங்கிற நிலைதானே இருக்கு. இப்படி இருக்கும் பொழுது எல்லாருமே ஒரு வாய்மொழி ஆதாரம் சொல்றேன். இல்ல இப்ப நான் பேசின விஷயங்கள் இருக்குல்ல, பெரியார் சம்பந்தமா நான் பேசின விஷயங்கள் இருக்குல்ல, அதுக்கு ஆதாரம் கேட்க நான் சொல்றேன். எங்க இருந்து நான் எடுத்தேன் அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் கேட்டீங்கன்னா நான் உறுதியா சொல்றேன். ஓகே ஓகே. இப்போ ஒரு சில நூல்களை நாகம்மைக்கு வந்து இரங்கல் செய்தி வாசிச்சான்னு சொன்னல, அது ரொம்ப தூரம் போக வேணாம். ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துக்கு முன்னாடி ஐயா கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் தமிழ்நாட்டு படை அப்படின்னு சொல்லி ஒரு நூல் எழுதியிருக்காரு. அந்த நூல்ல பெரியார் பத்தி சில கட்டுரை எழுதியிருக்காரு. அந்த கட்டுரையில இந்த இரங்கல் செய்தி வருது. சங்கராச்சாரிய மாதிரி நான் ஊர் சுத்துறதுக்கு விருப்பப்பட்டேன், என் மனைவி வந்து அது தடையா இருந்தா, அவருடைய மரணம் வந்து எனக்கு நலம் தருவதாகன்னு தமிழ்நாட்டு படையில எழுதியிருக்காரு. ஐயா கவி பேரரசு வைரமுத்து எழுதியிருக்காரு. அதை மறுக்க முடியுமா? போய் பாருங்க. பெரியார பத்தி பெரியாரவாதிகள், பெரியாரிய சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் பேசுற பேச்சு என்னன்னா, அவர் வந்து குண்டக்க மண்டக்க எழுதி வச்சிருவாரு. இப்போ நம்ம நீங்க யூடியூப் நடத்துறீங்க, உங்க யூடியூப்ல கமெண்ட் செக்ஷன்ல வந்து எல்லாருமே வந்து நல்ல மனநிலையோட எழுத மாட்டாங்க. ஒரு சில பேர் வந்து ரொம்ப ஒரு மோசமான மனநிலையில தான் வந்து கமெண்ட் எழுதுவாங்க. அந்த மாதிரியான கமெண்ட் செக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு நபர் தான் வந்து ஈவே ராமசாமி. அந்த காலகட்டத்துல கமெண்ட்ல பேஸ்புக் கமெண்ட்ல குண்டக்க எழுதக்கூடிய ஒரு நபர் தான். அதனால ட்வீட் பண்ணி எதை வந்து தமிழர்களுக்கு கொடுக்கணுமோ அதை மட்டும் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. ஆனா நாங்க அப்படி கிடையாது. உண்மையிலே வரலாற்றை தோண்டி எடுக்கிறோம். இவங்க வெளியிட்டது ஐயா நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள் எழுதுனது, அன்பழகன் அவர்கள் எழுதுனது, மு கருணாநிதி அவர்கள் எழுதுனது, இவங்களுடைய திராவிட தூண்கள் இவங்க நினைக்கக்கூடிய நபர்கள் எழுதின புத்தகங்களை தான் நாங்க எடுத்து பேசுறோம். அதுதான் பேசுறோம். நான் எதுக்குமே ஆதாரம் இல்ல. எதுக்கு நாம் தமிழர் கட்சி கார்த்திகா பேசுற விஷயங்களுக்கு ஆதாரம் இல்ல அப்படிங்கிறது யாருன்னு சொல்லலாம். ஆனா ஐயா கி வீரமணி அவர்கள் சொல்ல முடியாது. ஏன்னா ஐயா ராமசாமி எழுதுனதுல ஒரு விழுக்காடு தான் நான் எடுத்து பேசுறேன். அவர் இதை விட இன்னும் பன்மடங்கு மோசமாக எழுதி வச்சிருக்காரு. நான் என்னுடைய நாம் தமிழர் கட்சி மேடைய, என் அண்ணன்மார்கள் போட்டு கொடுத்த மேடைய அசிங்கப்படுத்த கூடாதுக்காக ரொம்ப நாகரிகமாக விமர்சனம் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஒரு விஷயம் அவங்க சொல்றாங்கல்ல, பெரியாரிஸ்டுகள் டெக்ஸ்ட் ஒண்ணுதான், அது ஒரே டெக்ஸ்ட பெரியார் எந்த கோணத்துல சொன்னாரு நாங்க புரிஞ்சுக்கிறோம், அதே அவர்கள் மாற்றி புரிஞ்சுக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க. இப்ப கர்ப்பப்பை விவகாரத்துல ஒரு பெண்ணுக்கு ஓகே இது வந்து உனக்கு ஒரு பிரச்சனையா இருக்கா, இதுதான் உனக்கு உன்னுடைய முன்னேற்றத்துக்கு தடையா இருக்குதா, இதை வைத்து உன்னை வந்து ஒரு பெண்ணை ஒடுக்குறார்களா, சரி அப்படி ஒரு கர்ப்பப்பை தேவையில்லை தூக்கி அறுத்தறி இப்படின்னு போற போக்குல ஒரு கோவத்துல ஒரு அவங்க சொன்னதை இதை வந்து திணிக்கிறாரு, இது ஒரு பெண் அடிமைத்தனம் அப்படின்னு வேற மாதிரி புரிஞ்சுக்கிறது, இப்படி தவறாக ப்ரொஜெக்ட் பண்றாங்க. அப்படி உதாரணத்துக்கு இது போன்று சொல்றாங்க. இப்படி பெரியார் சொன்ன டெக்ஸ்ட் கற்பப்பை எடுப்பதுதான் வந்து பெண் விடுதலைக்கான ஒரு முதல் இதுனா, மணியம்மைக்கு ஏன் எடுக்கலன்னு ஒரு கேள்வி இருக்கிறேன். அவருடைய சிஷியர் கி வீரமணி இருந்தார்ல, கி வீரமணியோட மனைவிக்கு எடுத்தாரா கற்பப்பைய? ஏன் எடுக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா உலகத்துல யாராவது வந்து பெண் விடுதலை வந்து ஏன் வேணும், எதுக்கு வேணும்? அந்த காலகட்டத்துல கல்வியில வேலை வாய்ப்புகள்ல பெண்கள் இல்லை. ஐயா காமராஜர் கூட, கல்வி கண் திறந்த பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்கள் கூட மதிய உணவு போட்டாரு, பிள்ளைங்க வரல, பெண்கள் குறிப்பா வரல. ஏன் பெண்கள் வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னா, பெண் குழந்தைகள் வந்து பள்ளிக்கூடத்துல இருந்து வீட்டுக்கு போறதுக்கோ இல்ல வீட்டுல இருந்து வெளியே வர்றதுக்கே வந்து அவங்களுக்கு நல்ல உடை இல்லை அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாரு. அப்ப திரும்ப வந்து கஷ்டப்பட்டு பணத்தை சேகரிச்சு, இன்னும் சொல்ல போனா பிச்சை எடுத்து பெண் குழந்தைகளுக்கு இங்க அங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாத்துக்கும் வந்து சீருடை கொடுத்தாரு, இலவச சீருடை கொடுத்தாரு. இலவச சீருடை கொடுத்ததுக்கு அப்புறம் 3 லட்சமாக இருந்த தமிழ்நாட்டு மாணவர்களுடைய எண்ணிக்கை வந்து பன்மடங்காக 3 மடங்காக பெருகுது. 10 லட்சம் பேர் வந்து சேர்ந்தாங்க. இப்படித்தான் பண்ணணுங்க. பெண் விடுதலையை கொடுக்கணும் அப்படின்னா ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கொடுத்த மாதிரி கொடுக்கணும். நீ வாட்டுக்கு கற்பப்பை எரி, கிராப்பு வெட்டிக்கோ, அதை பண்ணிக்கோ, இதை பண்ணிக்கோ அப்படின்றது வந்து ஒரு அறிவார்ந்த செயலாக இருக்காதுல்ல. அறிவார்ந்த செயலை நீங்க எப்படி பாப்பீங்க? உங்ககிட்ட கேக்குறேன், தமிழர்களிடம் பெண் அடிமைத்தனம் இல்லன்றீங்களா? இருந்தது இல்லை தமிழர்கள் கிட்ட. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழ் பெண்களுக்கு எப்போ வந்து சிக்கல் வந்துச்சு அப்படின்னா, விஜயநகரத்துல இருந்து இங்க வந்து நம்ம ஆட்சி செய்த பாளையக்காரர்களால, ஜமீன்தார்களால, அரசர்களால தமிழ் பெண்களின் பாதுகாப்பு மிகப்பெரிய கேள்விக்குள்ளானது.
தமிழ் பெண்கள் அவங்க பண்ணையில வேலை பார்க்கக்கூடிய பெண்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒப்புதல் வந்து விஜயநகர அந்த இடத்துல இருந்து வந்த பாளையக்காரர்கள் அவங்களுடைய பண்ணைன்னு சொல்லுவாங்கல்ல, பண்ணையாளர்கள் வந்து அனுமதி கொடுக்கணும். நான் இது வந்து ரொம்ப நாகரிகமா சொல்றேன், அதுக்கு என்ன அர்த்தம் உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். அதனால வந்து தமிழ் பெண்களுக்கு, தமிழ் பெண்களின் பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருந்தவர்கள் மாற்று மொழியினர் தான். மாற்று மொழியினர் தான். மிக முக்கியமாக நீங்க பாத்தீங்கன்னா தமிழ் சங்க இலக்கியங்கள் முழுக்க ஆண்களும் பெண்களும் விரும்பிதான் திருமணம் செஞ்சிருக்காங்க. விரும்பி திருமணம் செஞ்சிருக்காங்க. நல்ல காதல் திருமணங்கள் நிறைய இருந்திருக்கு. அதற்காக வந்து அந்த பெண்ணின் தாய் வந்து கண்ணீர் விடுற தகவல்கள்லாம் இருக்கு. அதனால வந்து தமிழ் பெண்கள் ஆரம்பத்துல இருந்து ரொம்ப தைரியமா தான் இருந்திருக்கேன். இவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ் பெண்களின் பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்கு. நான் இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா ரொம்ப தைரியமா சொல்றேன். தமிழ் பெண்களுக்கு நீங்க வந்து தைரியத்தை ஊட்டணும் அவசியம் இல்லை. ஏன்னா பெண்கள் பொதுவாக தமிழ் பெண்கள் பொதுவாகவே தைரியமா தான் இருப்பாங்க. இந்தியாவின் விடுதலைக்கு போராடிய இந்திய நாட்டின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய ஐயா காந்தி அவர்கள் வந்து சொல்றாரு, என்னுடைய அரசியல் குரு, என்னுடைய அரசியல் ஆசான் தில்லையாடி வள்ளியம்மை என்கின்ற ஒரு பெண், அவள் தான் எனக்கு வந்து சத்தியாகிரகத்தை சொல்லி கொடுத்தவள், அவள் தான் எனக்குள்ள சுதந்திர தாகத்தை வந்து ஊற்றியவள் வந்து அவள் தான். அப்ப அவளுக்கு வயசு என்ன நினைக்கிறீங்க? 16 வயது பெண் அவள். அதனால வந்து வேலு நாச்சியாரா இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், தமிழ் பெண்களுக்கு எப்படி சுதந்திரமாக இருக்கணும், எப்படி வந்து விடுதலை உணர்வோட இருக்கணும் அப்படிங்கறத யாரும் சொல்லிக் கொடுக்கணும் அவசியம் இல்லை. இது தமிழ் ஆண்களுக்கு தெரியும். ஆண்களுக்கு தெரியும் தன்னுடைய மனைவி என்ன வேலை செஞ்சிட்டு இருக்கா, தன்னுடைய மகள் என்ன வேலை செஞ்சிட்டு இருக்கா. பெட்டி பாம்பா அடங்கி கிடக்கக்கூடியவள் தமிழ் பெண்கள் கிடையாது. ஔவையாரா இருக்கட்டும், மன்னவனுக்கே நீதி சொல்லுவா, மன்னவனுக்கே இது சரி இது தவறு என்று பேசக்கூடிய தைரியம் தமிழ் பெண்கள் இருந்தது. கண்ணகியா இருக்கட்டும், மன்னவன்ட்டே நீ பிழை செய்து விட்டாய், நீ தவறான ஒரு நீதி கொடுத்து விட்டாய் என்று ஒரு சாதாரண குடிமகன் மன்னனை எதிர்த்து வழக்காடக்கூடிய ஒரு தன்மையில தான் தமிழ்நாடு இருந்தது. இவர்கள் வந்ததுக்கு அப்புறம் எப்படி சாதிய இழிவு வந்ததோ அதே மாதிரி பெண்களுக்கு ஒரு இழிவு இவர்களால் வந்தது. அதைத்தான் நாங்கள் துணை தெரிந்து கொண்டு நீங்க பாக்குறீங்க நாம் தமிழர் கட்சி மேடையில சரிக்கு சரி பெண்கள் இருப்பாங்க, மேடைகள்ல பெண்கள் இருப்பாங்க. இந்த கட்சி எப்ப ஜெயிக்குன்னு தெரியாது, எப்ப ஆட்சி அதிகாரத்தை ஏறுன்னு தெரியாது. ஆனாலும் பெண்கள் சாரையாக நாம் தமிழர் கட்சியில வந்து முக்கிய பங்காற்றுவது அந்த 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 பெண் உணர்வின் அடிப்படையில தான், அந்த தைரியத்தின் அடிப்படையில தான் நாங்க வந்து பேசிட்டு இருக்கோம், நாங்க களமாடி கொண்டு இருக்கோம். ஆனா இதே திராவிட கூட்டங்களை பாருங்க, பெண்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. ஓகே, இல்லைங்க நீங்க பிராமணர்களை செலக்டிவா ஒரு சில பிராமணர்கள் அந்த சிந்தனையை மீறி பிராமணியத்தை மீறி பேசக்கூடிய அந்த பிராமணர்களை நாங்கள் ஏற்கிறோம் அப்படின்னு சொல்றீங்களா, இல்ல அனைத்து பிராமணர்களையும் நாங்கள் ஏற்கிறோம் சொல்றீங்களா? ஏன்னா தமிழ் பிராமணர்கள் தான் ஏற்க முடியும். ஆனா சமஸ்கிருதமே தெரியாத பிராமணர்கள் இங்க இருக்கிறாங்கல்ல. சைவத்தை ஏற்ற ஐயர்கள் இருக்கிறாங்க, வைணவத்தை ஏற்ற ஐயங்கார்கள் இருக்காங்க. அவங்களுக்கு சமஸ்கிருதமே தெரியாது, அவங்க முழுக்க தமிழ் தான். இப்ப பாரதியார் குடும்பத்தை வந்து நீங்க என்னவா எடுத்துக்குவீங்க? அவங்களை தமிழ் பேசக்கூடிய பிராமணர்களா தான் எடுத்துக்கணும். நம்ம அவங்க சமஸ்கிருதம் தெரியாது, அவங்க சமஸ்கிருதம் தெரியாது. நீங்க என்ன நாங்க அரசியல் கட்சியில புதுசா பிராமணர்களை சேர்க்கிற மாதிரி பேசுறீங்க? அண்ணாதுரையே சொல்லிருக்காரு, என்ன திகாலதான் வந்து பிராமணர்கள் சேர முடியாது, ஆனா திமுக பிராமணர்கள் சேரலாம். நீங்க உதாரணத்துக்கு பாருங்க, எஸ் வி சேகர், மைத்ரேயன், இவங்கெல்லாம் பிராமணர்கள் தானே, இவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டீங்க, அது பிரச்சனையே இல்ல. திமுக என்ன செஞ்சாலும் வந்து அதை வந்து கண்மூடித்தனமா வந்து கைத்தட்டி பார்க்கக்கூடிய ஒரு ரசிக மனப்பான்மை. ஆனா நாம் தமிழர் கட்சி என்ன செஞ்சாலும் கண்ணில் விளக்கண்ணை விட்டு வந்து அது சரியா தவறா இது தவறுதான் என்று தீர்ப்பளிக்கக்கூடிய மனநிலை இருந்தா நாங்க என்ன பண்றோம்?